ஹாய் மை டியர் டிவைன் சோல்ஸ். எல்லா தெய்வீக ஆத்மாக்களையும் நம்முடைய இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் சிவசக்தி சோல் ஜெர்னி சேனலின் மூலியமா சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மை டியர் டிவைன் சோல்ஸ், உங்க லைஃப்ல ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள மறக்க முடியல, அதே சமயம் அவங்க கூட இருக்கவும் முடியல. நீங்க அவங்கள லவ் பண்றீங்களா, அப்படி இல்லைன்னா அது ஒரு கார்மிக் ட்ராப்பா, கர்ம சிக்கலா? ஏன் நீங்க மட்டும் இந்த பெயினை அனுபவிக்கிறீங்க? ஏன் அவங்கள விட்டுட்டு போக முடியல? இது லவ் இல்ல, உங்க சோலுக்கு ஒரு லெசனா கூட இருக்கலாம், உங்க ஆன்மாவுக்கு ஒரு பாடமா கூட இது இருக்கலாம். இந்த வீடியோ முழுசா பாருங்க. உங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு இப்பதான் கிளியர் ஆக போகுது. ஏன்னா இப்ப நாம பார்க்க போற இந்த வீடியோல உண்மையான லவ் ரிலேஷன்ஷிப்பாவோ அல்லது சோல்மேட்டாவோ அல்லது ட்வின் ஃப்ளேமாவோ நாம ரொம்ப டீப் சோல் கனெக்ஷன் அப்படின்னு நினைக்கிற விஷயத்த பத்தி தான். அதை பத்தி நான் உங்களுக்கு சில சயின்ஸ் அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலா நம்ம லைஃப்ல வர ஒவ்வொரு பர்சனையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட நமக்கு எங்கேயோ ஒரு சோல் கனெக்ஷன் இருக்கும். அவங்க பாஸ்ட் லைஃப்ல இருந்து நம்ம லைஃப்க்கு கனெக்ட் ஆகி வர்றவங்களா இருப்பாங்க. இல்லைன்னா நீங்களே கவனிச்சிருப்பீங்க, நீங்க ஏதோ ஒரு சிக்னல்ல நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரையாவது பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து ஸ்மைல் கூட பண்ண மாட்டீங்க இல்லையா? ஏன்னா உங்களுக்கு அவங்கள தெரியாது. அதாவது உங்க சோல், உங்க ஆன்மா அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணாது. அதே மாதிரிதான் நம்ம லைஃப்ல வர மக்கள் பாஸ்ட் லைஃப்ல எங்கேயோ நம்ம கூட கனெக்ட் ஆனவங்க தான். பாஸ்ட் லைஃப்ல நம்ம சோல் அது யாருடன் கனெக்ட் ஆகி இருக்குன்னா அதுல இருந்து சில கான்ட்ராக்ட்ஸ், ஒப்பந்தங்கள், சில பாயிண்ட்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இந்த லைஃப்க்கு வருது. அதனாலதான் இந்த லைஃப்ல நம்ம சில பேரோட மட்டுமே கனெக்ட் ஆகுறோம். நானும் உங்களோட பாஸ்ட் லைஃப்ல எங்கேயோ ஒரு சோல் ஃபேமிலியோட பார்ட்டா இருந்திருக்கேன். அதனாலதான் இப்ப நீங்க நான் பேசுறத கேக்குறீங்க, என்னோட கனெக்ட் ஆகுறீங்க. ஷார்ட்டா சொல்லணும்னா உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப டீப்பான சோல் கனெக்ஷன் கண்டிப்பா இருந்திருக்கும். அது ரொம்ப பியூரானது, ரொம்பவே பியூரான கனெக்ஷனா அது இருந்திருக்கும். நான் கண்டிப்பா இதை அடிச்சு சொல்லுவேன், அட்லீஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்காவது இந்த ரிலேஷன்ஷிப் உங்க கூட அந்த பாஸ்ட் லைஃப்ல எங்கேயோ எனக்கு இருந்திருக்கு. நாம கனெக்ட்ல இருந்து இருக்கிறோம். அதனாலதான் இந்த லைஃப்ல உங்க சோலும் என் சோலும் ஒரே ஃபேமிலி மாதிரி இருக்கு. இங்க நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றதெல்லாம் அது நம்ம சோல் ஃபேமிலியோட கனெக்ட் ஆகிற ஒரு ப்ராசஸ் தான். அதனால இந்த வீடியோல நான் உங்களுக்கு கார்மிக் ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்ல போறேன். கார்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னா அது ஒரு மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். அது உங்க வாழ்க்கையில கொஞ்சம் டைம் மட்டுமே இருக்கும், சில பாயிண்ட்ஸ் அதை மட்டுமே எடுத்துக்கிட்டு வந்திருக்கும். அப்படிப்பட்ட பீப்புள் உங்க பாஸ்ட் லைஃப் கர்மாவோட கான்ட்ராக்ட்ல, அந்த ஒப்பந்தத்தோட ரொம்ப ஹார்டாவே இருந்திருக்கும். அதாவது ரொம்ப கஷ்டமானதா இருக்கும். அந்த பீப்புளோட, அந்த பர்சனோட நீங்க பாஸ்ட் லைஃப்ல சில தவறுகளை கிரியேட் பண்ணி இருப்பீங்க. அதனாலதான் இப்போ இந்த லைஃப்ல நீங்க சஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்க கிட்ட இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், சஃபர் பண்றீங்கன்னா எப்படி, எந்த விதத்துல அப்படின்னு சொன்னா அது பல விதத்துல இருக்கும். இதை எப்படி நம்ம ஷார்ட்டா சொல்லணும்னா, நீங்க என்ன செஞ்சீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி வரும் இல்லையா? சோ கர்மா உங்களை ஒருபோதும் விடாது. நீங்க ஒருத்தருக்கு என்ன பண்ணீங்கன்னு மறந்துருப்பீங்க, ஆனா கர்மா உங்க அட்ரஸ ஒருபோதும் மறக்காது. நீங்க எங்க போய் ஒளிஞ்சாலும் கூட அது உங்களை தேடி கண்டுபிடிச்சு உங்க கிட்ட வந்து சேரும். அதுக்கு பிறகு அந்த சஃபரிங், அந்த துன்பம் நீங்க அவங்க கிட்ட அனுபவிக்க வேண்டியதா மட்டும்தான் இருக்கும். இப்ப பாஸ்ட் லைஃப்ல நாம என்ன பண்ணோம்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதனால அல்டிமேட்லி நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னா, இப்ப நீங்க உங்க ரிலேஷன்ஷிப்ல அனுபவிக்கிற அந்த சஃபரிங் கண்டிப்பா ஒரு கார்மிக் சிச்சுவேஷன், அப்படி இல்லைன்னா கார்மிக் பர்சன் காரணமா மட்டுமே இருக்கும். நீங்க ரெண்டு விதமா டீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு சைட்ல நீங்க டிவைன் கவுண்டர் பார்ட் அல்லது உங்களுடைய அந்த சோல் மேட்,
அதாவது தெய்வீகமான இணையாவும் அவங்க இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உயிர் இணையாவும் கூட அவங்க உங்க கூட இருக்கலாம். ஆனா உங்க 2 பேருக்கும் சில கார்மிக் சிச்சுவேஷன்ஸ், கார்மிக் சைக்கிள்ஸ் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அந்த சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் ஆகணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கம்ப்ளீட் ஆகலைன்னா அந்த சைக்கிள் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். மீண்டும் மீண்டும் அது ரிப்பீட் ஆகும். நீங்க அதை பிரேக் பண்ண முடியாது, அதை உடைக்க முடியாது. அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்ல ஒரு கார்மிக் பார்ட்னருடன் டீல் பண்ணிக்கிட்டும் இருக்கலாம். அப்போ அது எப்படி தெரியும்? அது எப்படி தெரியும்னா, நீங்க இப்போ யாருடன் இருக்கிறீங்களோ அவங்கள சோல்மேட்னு நினைக்கிறீங்கன்னா, இல்ல ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அப்படியே இல்லைன்னா அவங்க உங்க டிவைன் கவுண்டர் பார்ட் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அவங்க உண்மையாவே அதுதானா, இல்ல ஒரு கார்மிக் பார்ட்னரா? நீங்க இப்ப சந்திக்கிற சில பீப்புள் அவங்க உங்க பாஸ்ட் லைஃப்ல, அந்த முந்தைய பிறவில இருந்து அந்த கார்மிக் பாண்டா, கர்ம பந்தமா இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். அந்த கனெக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இப்போ இந்த லைஃப்ல அவங்க உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன், எரிச்சல், டிப்ரெஷன், மன அழுத்தம் அந்த மாதிரி ஃபீலிங்ஸை கொடுக்கறாங்க. சில பேர் உங்க லைஃப்ல வராங்க இல்லையா, அவங்களால உங்களுக்கு எப்பவுமே மனசு அமைதியா இருக்காது. எரிச்சல், குழப்பம், மன அழுத்தம் இதெல்லாம் ஃபீல் ஆகும். அது ரேண்டம் இல்ல, பாஸ்ட் லைஃப்ல இருந்த அந்த கனெக்ஷன் தான் இப்ப இப்படி எஃபெக்ட் பண்ணுது, உங்களுக்கு எஃபெக்ட் ஆகுது. நீங்க சந்திக்கிற சில பீப்புள் உங்க பாஸ்ட் கர்மா காரணமா வந்து உங்களை மென்டலி டிஸ்டர்ப் பண்றாங்க. அதனாலதான் அவங்க உங்களுக்கு அந்த எரிச்சலையும் மன அழுத்தத்தையும் கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரி, இப்ப நான் உங்களுக்கு சில சயின்ஸ் சொல்ல போறேன். அதுல இருந்து உங்களுக்கு கிளியரா புரியும் நீங்க இப்ப யார் கூட டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ அவங்க உங்க கார்மிக் பார்ட்னரா இல்லையா அப்படின்னு. இதுல ஃபர்ஸ்ட் சைன், முதல் சைன் என்னன்னா, நீங்க உங்க பார்ட்னரை சந்திக்கும் போது உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் கனெக்ஷன், உடனடியான இணைப்பு அப்படி ஒரு ஃபீல் ஆகும். அந்த பர்சனை நீங்க ரொம்ப நாளா தெரிஞ்சவங்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ இந்த ஃபீலிங் ட்வின் ஃப்ளேம்ஸ் அந்த கனெக்ஷன்லையும் கூட இருக்கும். ஆக்சுவலா ட்வின் ஃப்ளேமும் கார்மிக் ரிலேஷன்ஷிப்பும் 98% சிமிலாரிட்டியில தான் இருக்கும். 98% இதுல ஒற்றுமை இருக்கும். அதனாலதான் நாம கன்ஃபியூஷனே ஆகிறோம், ரொம்ப குழப்பம் அடைகிறோம். இது ட்வின் ஃப்ளேமா இல்ல கார்மிக்கா இல்ல சோல்மேட்டா அப்படின்னு. அதனால நீங்க இந்த பர்சனை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்ரெடி அவங்கள முன்னாடியே சந்திச்ச மாதிரி, முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அவங்க கூட ஒரு டீப் கனெக்ஷனை ஃபீல் பண்ணுவீங்க. அதோட உங்களுக்கு அவங்க கூட ரொம்ப கம்பேட்டபிள் மாதிரி தோணும். ரொம்பவே அதிக அளவுல உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து போகிற மாதிரியே தோணும். நிறைய விஷயங்கள் காமனாவே இருக்கும். உங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற நிறைய விஷயங்கள் காமனா இருக்கும். உங்க சாய்ஸ், உங்க இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே சேமா இருக்கும். அவங்களுக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயமுமே சேமா இருக்கும். அவங்க பேசுற விதம், அவங்க நடக்கிற விதம், அவங்க அப்ரிஷியேட் பண்ற விதம், உங்களை அவங்க பாராட்டுறது இதெல்லாம் கூட உங்களுக்கு ரொம்பவே சிமிலரா, ரொம்ப ஒத்து போகிற மாதிரியே இருக்கும். இந்த கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க ஒரே ஒரு முறை சந்திச்சாலும் கூட நெக்ஸ்ட் டைம்ல உங்களுக்கு தோணும், இதுதான் அந்த பர்சன் என் லைஃப்ல ஏன் கூட இருக்க போறவன் அல்லது ஏன் கூட இருக்க போறவள், அது இவங்க தான் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கா தோணும். இதுதான் என்னுடைய டிவைன் கவுண்டர் பார்ட் அப்படின்னு நீங்க நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கான தெய்வீக இணை அது இவங்க தான் அப்படின்னு நீங்க கம்ப்ளீட்டா ட்ரஸ்ட் பண்ணுவீங்க. இந்த இன்ஸ்டன்ட் கனெக்ஷனோட இன்டென்சிட்டி, இதோடைய வலிமை, அது ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் மாதிரி அதே மாதிரி சேமாவே இருக்கும். நீங்க ஒருத்தரோட பேசுறீங்க, ஆனா உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வருது, இவங்களோட தான் என் முழு லைஃபையும் நான் வாழணும் அப்படின்னு. ஏன்னா அந்த பர்சன் உங்களை மாதிரியே நினைக்கிறவங்களா இருக்கிறாங்க, உங்களை மாதிரியே தான் ஃபீலும் பண்றவங்களா இருக்கிறாங்க, உங்களை மாதிரி மட்டுமே அவங்க திங்கும் பண்றாங்க. அவங்க யோசிக்கிற விதம் கூட, திங்க் பண்றது கூட உங்களை மாதிரியே இருக்கும். எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு ஒரு ஃபீலிங்கே வரும், இவங்க தான் என்னுடைய கம்ப்ளீட் கம்பேட்டிபிள் மேட்ச் அப்படின்னு.
எனக்கு முழுக்க ஒத்துப்போகும் ஒரே இணை அது இவங்க மட்டும்தான் அப்படின்னு தோணும். இவங்க கூட தான் நான் லைஃப்ல முன்னாடி போகணும், என் லைஃப்ல இவங்க கூட மட்டுமே நான் முன்னேறி போகணும் அப்படின்னு நீங்க கம்ப்ளீட்டா நம்ப ஆரம்பிப்பீங்க. அதனால இந்த இன்ஸ்டன்ட் கனெக்ஷன் கார்மிக் பார்ட்னருடன் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகும். உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற இந்த இன்ஸ்டன்ட் கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காவே உங்களுக்கு ஃபீல் ஆகும். இப்போ செகண்ட் சைன் அது என்னன்னா, நீங்க அந்த பர்சன் கூட இருக்கும்போது ரொம்ப அடிக்டிவா ஆயிடுவீங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு அடிமை மாதிரி அவங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்க அடிக்ட் ஆவீங்க. நீங்க தூங்கினாலும் எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் சாப்பிட்டாலும் எந்த வேலையை செஞ்சாலும் 24/7 எப்போதுமே அந்த பர்சன் மட்டும்தான் உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பத்தின அந்த திங்கிங் மட்டுமே உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். உங்க ஃபுல் எனர்ஜியும் அந்த ஒரே பர்சன் மேல மட்டுமே இருக்கும். நீங்க அவங்கள மறக்கவே முடியாது. நீங்க ஏதாவது ஒரு வேலைய பண்ணிட்டு இருந்தாலும் கூட உங்க மைண்ட்ல கண்டினியூஸா தொடர்ச்சியா அந்த பர்சன் மட்டும்தான் நினைவுக்கு வருவாங்க. அப்போ உங்களுக்கு சில நேரம் தோணும், இவங்க இல்லாம நான் வாழவே முடியாது அப்படின்னு. இவங்க என் லைஃப்ல இருந்து போயிட்டா நான் உயிரோடவே இருக்க முடியாது அப்படின்னு கூட நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஒரு ஃபீலும் ஆகும். அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த அடிக்ஷன் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இததான் டபுள் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வரவே முடியாது. நான் சிம்பிளா சொல்றேன், இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ட்ரக் மாதிரி வேலை பண்ணும், ஒரு போதை பொருள் மாதிரி வேலை பண்ணும். அது உங்க ரியாலிட்டியையும் உங்க உண்மையையும் பிராக்டிக்கல் திங்கிங்கையும் நடைமுறை யோசனை இதையும் கூட ரிமூவ் பண்ணி உங்களை ஒரு ட்ரீம் வேர்ல்டு அந்த கனவு உலகத்துக்குள்ள இழுத்துக்கிட்டு போகும். அதுல நீங்க உங்களையே பிளேம் பண்ணிக்கிட்டு உங்களை நீங்களே குற்றம் சொல்லிக்கிட்டு அந்த கனெக்ஷன்ல முழுக்க முழுக்க மயங்கி போய் இருப்பீங்க. இப்பவும் உங்கள நிறைய பேர் இப்படி இருப்பீங்க. உங்கள நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா ஹீலிங் பண்றீங்க. அதாவது இந்த கனெக்ஷன் ஒரு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நிறைய இன்னர் ஒர்க் பண்றது, ஹீலிங் பண்றது இதெல்லாம் பண்ணுவீங்க. ஆனா இதுக்கு ரீசன் என்னன்னா, உங்க பார்ட்னர் உங்க லைஃப்க்கு திரும்ப வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க புரிஞ்சுக்கோங்க, அந்த பர்சன் உங்க கார்மிக் பார்ட்னரா மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா உண்மையான அந்த லவ்ல அந்த காதல்ல நீங்க ஹீல் ஆகிறது உங்களுக்காக மட்டுமே இருக்கும். ஆனா நீங்க ஹீல் ஆகிறது அவங்க வேணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்கிட்டு இருந்தா, அந்த எதிர்பார்ப்புல நீங்க இதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது லவ் இல்ல, அது அந்த அன்பு இல்ல, அது அட்டாச்மெண்ட், அது ஒரு விதமான பிடிப்பு. அந்த அட்டாச்மெண்ட் தான் கார்மிக் ரிலேஷன்ஷிப். மறுபடியும் சொல்றேன், இப்பவும் உங்களை நிறைய பேர் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க டபுள் செக் கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா நீங்க ஹீலிங் பண்றீங்க, அது எல்லாமே ஓகே. அவங்க உண்மையாவே உங்களுடைய டிவைன் கவுண்டர் பார்ட்டா இல்ல உங்க சோல்மேட்டா இல்ல கார்மிக் பார்ட்னரா அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா நீங்க பண்ற இந்த ஹீலிங் அது உங்க பார்ட்னர் வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இருந்தா அது சரியில்லை. அதாவது நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஹீலிங் பண்றது அந்த பர்சன் வரணும்ன்ற அந்த ஒரே பாயிண்ட்ல மட்டுமே இருந்தா அந்த பர்சன் உங்க கார்மிக் பார்ட்னர் மட்டும்தான். நீங்க ஒரு பர்சன் வேணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மட்டும் வச்சு அந்த ஹீலிங்கை பண்றீங்கன்னா டெஃபினெட்லி நான் சொல்றேன், நீங்க கார்மிக் ரிலேஷன்ஷிப்ல மட்டும்தான் இருக்கீங்க. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு அடிக்டட் ஆயிட்டீங்க. அவங்களுக்கு நீங்க ஒரு அடிமையா இருக்கீங்க. அவங்க இல்லாம உங்களை நீங்க இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாத அந்த நிலையில இருக்கிறீங்க. அவங்க இல்லாத அந்த வாழ்க்கைய உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாத அந்த நிலையில நீங்க இருக்கீங்க. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் தேர்ட் சைன் அதை பத்தி பார்க்கலாம். நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்களுக்கே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா ஆக ஆரம்பிப்பீங்க. அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க ரொம்பவே எரிச்சல் அடைய ஆரம்பிப்பீங்க. என்ன நடக்குதுன்னா, நாம ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள என்டர் பண்ணும்போது ஆரம்பத்துல எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்குள்ள போகும்போது
இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள என்டர் ஆகும்போது இது எல்லாமே ரொம்ப நல்லாவே ஃபீல் ஆகும். ஒருத்தர் கூட நேரத்தை செலவழிக்கிறது, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது, இது எல்லாமே நார்மல் தான். ஆனா இவ பாத்தீங்கன்னா அந்த டைம்ல உங்க பாண்ட் இன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது. ஆரம்ப ஸ்டேஜ்ல அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது. அதனால அவங்க உங்க லைஃப்ல இருந்து தூரமா விலகி போனாலும் கூட உங்களுக்கு பெயின், அந்த வலி ஃபீல் ஆகாது இல்லையா? ஆனா அப்புறம் அப்புறம் போக போக உங்க பாண்ட் அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். உங்க 2 பேருக்கும் இருக்கிற அந்த பாண்ட் அது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அந்த பாண்ட் ஸ்ட்ராங் ஆன பிறகு உங்க லைஃப்ல சில சேஞ்சஸ், மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். அப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கே நீங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆக ஆரம்பிப்பீங்க. சிம்பிளா சொன்னா உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் நடுவுல நிறைய டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வரும். ஒத்து போகாத மாதிரி நிறையவே டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் உங்களுக்குள்ள வரும். உங்களுக்கு பிடிச்சது வேறையா இருக்கும், அவங்களுக்கு பிடிச்சது வேறையா இருக்கும். நீங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் டிவைட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த எண்ணங்கள் எல்லாத்துலயுமே இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போகிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் ஒரு டைம்க்கு ஆர்கியூமெண்ட்ஸா மாறும். உங்களுக்குள்ள பயங்கரமான விவாதமா மாறும். உங்க 2 பேருக்குள்ள எது நீங்க பேசினாலும் அது ஃபைட்டா மாறும். அது ஒரு சண்டையா மாறும். அந்த லெவலுக்கு போயிட்டீங்கன்னா, நீங்க உள்ளுக்குள்ள ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா ஆவீங்க. இது என்னடா நடக்குது? அப்படிங்கிற ஃபீல் அப்பதான் நீங்க பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஃபீலிங் உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு இருந்தா, ஸ்ட்ரெயிட்டா புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க கார்மிக் பார்ட்னர் கிட்ட தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ 4th சைன் அது என்னன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க நல்லாவே கவனிச்சிருப்பீங்க. ஒரு 2 நாள் நல்லா இருக்கிற மாதிரி, ஓகேவா இருக்கிற மாதிரி தோணும். அப்புறம் திடீர்னு ஒரு டிராமா ஸ்டார்ட் ஆகும். மீண்டும் 2 நாள் நல்லா இருக்க மாதிரி ஒரு காமா இருக்கும். அப்புறம் மீண்டும் ஒரு நியூ டிராமா ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி பேக் டு பேக் தொடர்ச்சியாவே புதிய புதிய டிராமாக்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் அவங்கள பத்தி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். அடுத்த நாள் இன்னொரு விஷயம் அவங்கள பத்தி தெரிய வரும். உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் ஒன்னொன்னா உங்களுக்கு தெரிய வரும். அதிலிருந்து ஒரு நியூ சீன், வேறொரு சூழ்நிலை கிரியேட் ஆகும். மீண்டும் ஃபைட், மீண்டும் இஷ்யூஸ், மீண்டும் ஆர்குமெண்ட்ஸ் இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தா உங்களுடைய அந்த எனர்ஜி அது ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். நீங்க சோர்வடைய ஆரம்பிப்பீங்க. அதுவும் ஒரு பெரிய சைன். நீங்க ஒவ்வொரு 4 அல்லது 5 நாட்களுக்கு ஒரு புதிய ப்ராப்ளம் அல்லது ஒரு சீன் கிரியேட் ஆகுற மாதிரி நீங்க ஃபீல் ஆனீங்கன்னா, அதாவது உங்களுக்குள்ள இந்த மாதிரி தொடர்ந்து ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைகள் இருந்துட்டே இருந்தா ஸ்ட்ரெயிட்டா புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க கார்மிக் பார்ட்னருடன் தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே. அடுத்த சைன் என்னன்னா, நீங்க ரிலேஷன்ஷிப்குள்ள என்டர் பண்ணும்போது ஆரம்பத்துல அது ஒரு ஃபேரி டேல் மாதிரி ஃபீல் ஆகும். நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக போக அது ஒரு கற்பனை காதல் கதை அந்த மாதிரி ஒரு உணர்வை உங்களுக்கு கொடுக்கும். நீங்க ஒரு ட்ரீம் சினாரியோக்குள்ள போயிட்டீங்க அப்படின்ற ஃபீலே பண்ணுவீங்க. ஒரு கனவு உலகத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் உங்களுக்கு ஆகும். ஆனா சில டைம், சில பீரியடுக்கு பிறகு அதே விஷயம் உங்களை இரிட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு எரிச்சலை கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்க ஹாப்பியாவே இருக்க முடியாது. உங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்கும். அதாவது இப்போ ஓகே, எல்லாம் நல்லா தான் போகுது. ஆனா எவ்வளவு நாளைக்கு, அடுத்தது என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள வந்துரும். அந்த இன்செக்யூரிட்டி உங்க மைண்ட்ல க்ரோ ஆக ஆரம்பிக்கும். உங்க சுற்று வட்டாரத்துல சில சைன்ஸ் அதெல்லாம் கூட உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பலவிதமான அறிகுறிகள் கூட உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால நீங்க ஸ்லோலி அந்த ஹாப்பியா இருக்கிறதையே ஸ்டாப் பண்ணிடுவீங்க. உங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் இல்லாம போகும். அதை நீங்களே ஸ்டாப் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு பயம் வரும். உங்க பார்ட்னரை பத்தி சில விஷயங்கள் தெரிய வரும். அவங்க இப்படியா, அவங்க அப்படியான்னு அப்பதான் ஒண்ணு ஒண்ணா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். அந்த நேரத்துல உங்க பார்ட்னர் கூட இருக்கிறத நீங்க கம்ப்ளீட்டாவே ரொம்பவே இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்ணுவீங்க. இவங்க இப்படியா, இவங்க இந்த மாதிரியா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோட ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு நீங்க அன்ஸ்டேபிள் ஆவீங்க. அந்த நிலையற்ற தன்மைக்குள்ள போவீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஹாப்பினஸ், அந்த சந்தோஷம்
கொஞ்சம் கொஞ்சமாவே குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு பதிலா பெயின், அந்த வலி உங்களுக்குள்ள செட்டில் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி உங்க லைஃப்ல நடக்குதுன்னா ஸ்ட்ரைட்டா புரிஞ்சுக்கோங்க, நீங்க உங்க கார்மிக் பார்ட்னர் கிட்ட தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நெக்ஸ்ட், சிக்ஸ்த் சைன். அது என்னன்னா, ஆரம்பத்துல எல்லாமே ரொம்ப நார்மலா இருந்தாலும் ஒரு டைம்க்கு பிறகு உங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க ஆரம்பிக்கும். அது ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். நீங்க சொல்ல வரத அவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க, அவங்க சொல்றத நீங்க வேற மாதிரி எடுத்துக்குவீங்க. இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த தவறான புரிதல் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்குள்ள. அது ரொம்ப அதிக அளவுல கம்ப்ளீட்டா ரெகுலரா நடக்க ஆரம்பிக்கும். உங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த கம்யூனிகேஷன் அது கொஞ்சம் கூட கிளியரா இருக்காது. நீங்க எந்த விதமான கால் பேசினாலும், எப்படிதான் நீங்க கனெக்ட் ஆக ட்ரை பண்ணாலும் அது கொஞ்சம் கூட கிளியராகவே இருக்காது. ஒவ்வொரு விஷயத்திலையும் கன்ஃபியூஷன், குழப்பம், மிஸ்கம்யூனிகேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தொடர்ந்து இப்படி உங்களுக்குள்ள நடந்துகிட்டே இருக்க ஆரம்பிக்கும். அப்புறம் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் பிளேம போட ஆரம்பிப்பாங்க. அதாவது குற்றம் சொல்லிக்கிறது, மாத்தி மாத்தி ஒருத்தர் மேல ஒருத்தர் அந்த குற்றத்தை சொல்லி சொல்லி சண்டை போட ஆரம்பிப்பீங்க. நான் இதை சொல்லல, நான் அதை தானே சொன்னேன், நீ தான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன்னு இப்படி பல விதத்துல உங்களுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் வரும். அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, இல்ல நீ தான் எல்லாத்தையுமே தப்பா சொன்ன, நீ தான் பொய் பேசுற அப்படின்னு உங்க மேலேயே எல்லா பிளேமையும் தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஃபுல்லா மிஸ்கம்யூனிகேஷன் அது உங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்க ஸ்டார்ட் ஆகும். இப்படி உங்க ரிலேஷன்ஷிப்ல கம்யூனிகேஷன் அதிகமா நடக்குது அப்படின்னு சொன்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா புரிஞ்சுக்கோங்க, நீங்க இப்போ உங்க கார்மிக் பார்ட்னர் கிட்ட தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட், செவன்த் சைன். அது என்னன்னா, நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள வரும்போது உங்க லைஃப்ல இவ்வளவு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிலாம் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க, நினைச்சு இருந்திருக்க மாட்டீங்க. இப்படியெல்லாம் ஏற்றத்தாழ்வுகள் வருமா அப்படின்னு யோசிச்சு கூட இருந்திருக்க மாட்டீங்க. அதாவது என்னன்னா, இந்த பர்சன் உங்க லைஃப்குள்ள வர்றதுக்கு முன்னாடி உங்க லைஃப் அது ரொம்ப ஸ்மூத்தா இருந்திருக்கும். நீங்க ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பீங்க. உங்க ஒர்க்லயும் உங்க லைஃப்லயும் நல்லா செட்டிலா இருந்திருப்பீங்க. அந்த டைம்ல தான் இந்த பர்சன் உங்க லைஃப்குள்ள என்டர் ஆகுறாங்க. சில காலம் எல்லாமே நல்லா போகும். ஆனா திடீர்னு உங்க லைஃப்ல ரொம்ப அதிகமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். 4 நாள் நல்லா இருக்கும், அடுத்த 2 நாள் ரொம்பவே வேர்ஸ்டா போயிடும். அப்புறம் மீண்டும் 2 நாள் நல்லா இருக்கும், அப்புறம் மீண்டும் ஃபைட்ஸ், சண்டைகள், ஆர்குமெண்ட்ஸ். இப்படி உங்க லைஃப்ல ரிப்பீட்டடா ஹை அண்ட் லோ, உயர்வும் தாழ்வும் அந்த ஃபேஸஸ் மட்டுமே வரும். இது உங்க லைஃப்ல தொடர்ந்து நடக்குதுன்னா நீங்க யார் கூட டீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அந்த பர்சன் உங்க கார்மிக் பார்ட்னர் மட்டும்தான். இப்போ எய்த் சைன். அது என்னன்னா, நீங்க உங்க பார்ட்னருடன் இருக்கும்போது நிறைய விஷயங்களை ரிப்பீட்டேட்டிவா பார்ப்பீங்க, மீண்டும் மீண்டும் பார்ப்பீங்க. நீங்க அவங்கிட்ட சொல்லுவீங்க, இது சரியில்லை, இந்த விஷயத்த பண்ணாத அப்படின்னு. அவங்க அந்த டைம்ல அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஓகே அப்படின்னு ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாரி கூட சொல்லுவாங்க. ஆனா சில நாட்களுக்கு பிறகு அதே மிஸ்டேக் மீண்டும் ரிப்பீட் ஆகும், மீண்டும் அதே விஷயம் நடக்கும். அது உங்களுக்கு பயங்கரமான காயத்தை தரும். நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அவங்க உங்ககிட்ட பொய் சொன்னாங்க அப்படின்னு. அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு விஷயத்துல இப்படி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்படி இது ஒரு தடவை இல்ல, இந்த விஷயம் 8ல இருந்து 10 நாட்களுக்கு பிறகு, அப்படி இல்லைன்னா ஒரு மாசம் கழிச்சு கூட மீண்டும் அதுவே ரிப்பீட் ஆகும். மீண்டும் மீண்டும் அது ரிப்பீட் ஆகும். என்ன நடக்குதுன்னா, அந்த பர்சன் மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட சாரி கேக்குறாங்க, ஆனா மீண்டும் அதே மிஸ்டேக்கை தான் செய்றாங்க. அவங்களுடைய ரிப்பீட்டட் பேட்டர்ன், மீண்டும் நடக்கும் அதே பழக்க வழக்கங்கள் சேஞ்ச் ஆகவே மாட்டேங்குது இல்லையா? அவங்க அவங்களையே மாத்த ட்ரை பண்ணவே மாட்டாங்க. அந்த விஷயத்த கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை கூட பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரைட்ஸ், இப்படிப்பட்ட பண்புகள் கார்மிக் பார்ட்னர் அவங்க கிட்ட மட்டுமே இருக்கும். இது கண்டிப்பா அவங்க கிட்ட நீங்க
பார்க்க முடியும். அதே நேரத்துல நீங்களும் இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்கள மீண்டும் மீண்டும் ஃபர்கிவ் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. அவங்க எது செஞ்சாலும் நீங்களும் மன்னிக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா நீங்க அவங்க மேல அடிக்ட் ஆயிட்டீங்க. நீங்க அவங்க மேல ஒரு அடிமையா இருக்கிறீங்க. அவங்க கிட்ட ஒரு அடிமையாவே ஆயிட்டீங்க. அவங்க என் லைஃப்ல இருந்து போக கூடாது, அவங்க போயிட்டா நான் வாழவே முடியாது அப்படின்ற ஃபீல பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அதனால அவங்க எவ்வளவு மிஸ்டேக் பண்ணினாலும், உங்களை எவ்வளவு ஹர்ட் பண்ணினாலும், உங்களை எவ்வளவு பேடா, ரொம்ப வல்கரா, ரொம்ப அசிங்கமா பேசினா கூட, ப்ரெஷர் எல்லாம் கொடுத்தாலும், உங்களுக்கு எவ்வளவு பெரிய அழுத்தத்தை கொடுத்தாலும், பிசிக்கல் ஹர்ட், உடல் அளவுல உங்களுக்கு காயங்களையே கொடுத்தாலும், மென்டல் டார்ச்சர், மன வேதனை, இப்படி எதை கொடுத்தாலும், அது எதுவா இருந்தாலும் நீங்க அந்த பர்சனை விடவே முடியாது. மீண்டும் 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 அவங்கள மன்னிப்பீங்க. அந்த சேம் சைக்கிள் அகைன் ரிப்பீட் ஆகும். அவங்க அதே பேட்டர்னை ரிப்பீட் பண்ணுவாங்க. நீங்க அதையே அக்செப்டும் பண்ணுவீங்க. அப்படின்னா மறுபடியும் சொல்றேன், கிளியரா புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க கார்மிக் பார்ட்னருடன் தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ 9th சைன் அது என்னன்னா, இந்த கார்மிக் பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, உங்களுக்குள்ள டிபெண்டன்சிய கிரியேட் பண்ணுவாங்க. உங்களை ஒரு அடிமை மாதிரி வச்சிருக்கோம். அவங்கள மட்டுமே நீங்க சார்ந்து இருக்கிற அந்த நிலைய கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க கூட இருந்துகிட்டு நீங்க அவங்க மேல கம்ப்ளீட்லி டிபெண்டா ஆயிடுவீங்க. அவங்க கூட எவ்வளவு நாட்கள் நீங்க இருந்தாலும் சரி, முழுக்க முழுக்க அவங்கள மட்டுமே சார்ந்து இருப்பீங்க. நீங்க உங்க இண்டிபெண்டன்ட் நேச்சரை, சுயமான அந்த நேச்சரையே விட்டுட்டு அந்த ஒரே பர்சன் மேல மட்டுமே டிபெண்ட் ஆக ஆரம்பிப்பீங்க. அவங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க முடியாத நிலை வரும். அவங்க இருந்தா போதும், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் எப்படி வேணாலும் ஒத்து போறேன், அவங்க எதை சொன்னாலும் நான் செய்யறேன், ஆனா அவங்க இல்லாம என் லைஃப் இருக்காது, என்னால வாழ முடியாது அப்படின்னு இப்படி ஒரு மோசமான ஃபீலிங்க நீங்க பண்ணுவீங்க. இந்த கார்மிக் ரிலேஷன்ஷிப்ல அவங்க உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் டிபெண்டன்சிய உருவாக்கிடுவாங்க. அதுதான் இங்க பெரிய டாக்டிக்ஸ். சிம்பிளா சொன்னா அவங்க இல்லாம நீங்க இருக்கவே முடியாத மாதிரி உங்களை ஆக்கிடுவாங்க. நீங்க உங்க வாழ்க்கையவே கம்ப்ளீட்டா மறந்து போவீங்க. உங்க ரொட்டீன், ஒரு நாள் எல்லாம் நீங்க நடக்கிற அந்த எல்லா விஷயங்களையும், நீங்க சாப்பாட சாப்பிட மறப்பீங்க, தண்ணி குடிக்க கூட மறந்து போவீங்க, ஏன் நீங்க சிரிக்க கூட மறந்து போவீங்க. அந்த அளவுக்கு நீங்க அவங்க மேல டிபெண்டா ஆயிடுவீங்க. அவங்கள மட்டுமே நீங்க சார்ந்து இருப்பீங்க. அவங்க விரும்பினாதான் நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. அவங்க நினைச்சா மட்டுமே நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அவங்க விரும்பினா நீங்க சேடா இருப்பீங்க. அவங்க உங்களை துக்கத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சா அவங்க நினைக்கிறத மட்டுமே நீங்க வாழுவீங்க. இந்த மாதிரி உங்க லைஃப் போகும். நீங்க உங்க ஹாப்பினஸையும் உங்களையும் மறந்துட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா புரிஞ்சுக்கோங்க, நீங்க உங்க கார்மிக் பார்ட்னர் கிட்ட தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ 10th சைன் அது என்னன்னா, கார்மிக் பார்ட்னர் ரொம்பவே செல்ஃபிஷா இருப்பாங்க. நீங்க கனெக்ட் ஆகியிருக்கிற அந்த பார்ட்னர் கார்மிக் பார்ட்னரா இருக்கிறதுக்கு இன்னொரு அடையாளம், அவங்க கம்ப்ளீட்டா சுயநலமா இருக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து எனர்ஜி கிடைக்கிற வரைக்கும், அது மென்டல் உங்க மனநலமா இருந்தாலும் சரி, இல்ல பிசிக்கல் வைஸ் உங்க உடல் ரீதியாவோ, இல்ல பினான்சியலா பண ரீதியாவோ, இல்லைன்னா இமோஷனலா உங்க உணர்ச்சி ரீதியா எந்த விதமா இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு இந்த எனர்ஜி எல்லாம் கிடைக்கிற வரைக்கும் அவங்க உங்ககிட்ட அந்த எனர்ஜியை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, உங்க கூட இருப்பாங்க. ஆனா அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா, நீங்க அவங்க மேல ப்ரெஷரை போடுறீங்க, ஏதோ ஒரு அழுத்தத்தை கொடுக்குறீங்க, அப்படி இல்லைன்னா நீங்க அவங்கள ஃபாலோ பண்றீங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு நீங்க பின்தொடர்றீங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்றீங்க, இப்படிலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா அவங்க உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து எனர்ஜி தேவையா இருக்கும் போது மட்டும்தான் அவங்க வருவாங்க. சில மூமெண்ட்ஸும் இருக்கும், நீங்க அவங்க மேல கோபப்பட்டு அவங்க எதிர்பார்க்கிற அந்த எனர்ஜிய கொடுக்கறத கட் பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா அவங்க திரும்பவும் உங்க லைஃப்குள்ள வருவாங்க. இதுதான் அவங்க யூஸ் பண்ற அந்த ட்ரிக்ஸ்.
நீங்க எப்பவுமே அவங்க கூட இருக்கணும். எது நடந்தாலும் அவங்க கூட நீங்க இருக்கணும். உங்க நலனுக்காக நீங்க பண்ணாலும் அவங்களால அதை ஏத்துக்க முடியாது. ஆக மொத்தம் ஏதாவது ஒரு ரூபத்துல உங்க எனர்ஜியை அவங்க சக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி நீங்க என்ன முயற்சி பண்ணினாலும் அவங்க திரும்பவும் உங்க லைஃப்குள்ள வந்துருவாங்க. அப்போ உங்களுக்கு தோணும், இவங்க என்னுடைய விதியில இருக்குது, அதனாலதான் மீண்டும் மீண்டும் என்கிட்ட வராங்க. இவங்களுக்கு என் மேல ரொம்ப அதிகமான லவ் இருக்கு, இவங்க நான் இல்லாம இருக்க மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா அது உண்மை இல்ல. அவங்க தன்னுடைய செல்ஃபிஷ் காரணத்துக்காக மட்டுமே மீண்டும் வராங்க. ஆனா நீங்க எப்படி நினைப்பீங்கன்னா, நான் கடவுள் கிட்ட கேட்டேன் அதனால அவங்க திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு. தயவு செய்து அப்படின்னு நினைக்காதீங்க. இது இன்னும் உங்க 2 பேருக்குள்ள அந்த கார்மிக் பாண்ட், அந்த கர்ம பந்தம் பேலன்ஸ் ஆகாம இருக்குது அப்படிங்கறத மட்டுமே குறிக்குது. நீங்க அவங்களுக்கு எனர்ஜி கொடுக்கறத நிறுத்துனீங்கன்னா அவங்க ஃபீல் பண்ணிடுவாங்க. அதனாலதான் அவங்க மீண்டும் வருவாங்க. ஏதோ சம்திங் ராங், இவங்க கிட்ட ஏதோ சரியில்லையே, நம்மளை விட்டு விலகுற மாதிரி இருக்கே, இந்த எனர்ஜி நம்மளை விட்டு போகுதே அப்படின்னு அவங்க இப்படிதான் யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து தேவைப்படுறது எனர்ஜி மட்டும்தான். அந்த எனர்ஜி அவங்களுக்கு கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து வேணும். அவங்க உங்களை முழுக்க ட்ரெயின் பண்ற வரைக்கும், கம்ப்ளீட்டா உங்களை சோர்வடைய வைக்கிற வரைக்கும், உங்களை டோட்டலி வீக் ஆக்குற வரைக்கும் அவங்க உங்க லைஃப்ல இருந்து போகவே மாட்டாங்க. அதனால கார்மிக் பார்ட்னர் அவங்க ரொம்ப செல்ஃபிஷா இருக்காங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க யார் கூட இருக்கிறீங்களோ, ஆனா அவங்க உங்க கூட இருக்கிறது ஒரு நீட், ஏதோ ஒரு தேவை, அந்த காரணத்துக்காக மட்டுமே இருந்தா இதையும் நீங்க ஸ்ட்ரெயிட்டா புரிஞ்சுக்கோங்க. அந்த பர்சன் உங்க கார்மிக் பார்ட்னர் தான். இப்போ நான் இதுல கார்மிக் பார்ட்னர் உங்க லைஃப்ல இருந்தா எப்படிலாம் இருக்கும்னு ஒரு 10 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க கேட்ட இந்த 10 சைன்ஸ், இந்த 10 அறிகுறிகள், இதுல எத்தனை உங்க லைஃப்ல மேட்ச் ஆகுது? அப்படி மேட்சா இருந்தா நீங்க இப்பவும் இது லவ் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா இது ஒரு கார்மிக் ட்ராப் அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சா? நல்லா தெளிவா யோசிங்க. ஆனா இங்க இதோட முடியல. இது இன்னும் கம்ப்ளீட் ஆன உண்மைய வெளிப்படுத்தல. இதுல இன்னும் இருக்கு. இப்போ நாம இந்த ஜஸ்ட் 10 பாயிண்ட்ஸை மட்டும்தான் பார்த்தோம். ஆனா பார்ட் 2ல இன்னும் பல பவர்ஃபுல் சைன்ஸ் அது எல்லாமே இருக்கு. அதுல இன்னும் சில டீப் டேஞ்சரஸ் சைன்ஸ் அது எல்லாமே இருக்கு. அதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல். அதுதான் உங்க மைண்ட், எமோஷன்ஸ், உங்க லைஃபையே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ பார்ட் 2ல மற்ற சயின்ஸை, ஒரு கார்மிக் பர்சன் உங்க லைஃபையே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தா அதோட ஹிடன் சயின்ஸையும் உங்களுக்கே தெரியாம அந்த மறைந்த உண்மைகள் அது எல்லாத்தையுமே சொல்ல போறேன். அதை கேட்ட பிறகு நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை அதே மாதிரி பார்க்கவே மாட்டீங்க. அதனால கண்டிப்பா பார்ட் 2வை மிஸ் பண்ணாதீங்க. ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட பார்ட் 2ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ மை டிவைன் சோல்ஸ்.